அன்பான மக்களே, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கான பதிவு இது. உலகம் முழுவதும் அநேக மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்கள் தேவனுக்கு விரோதமாக ஒரு முக்கியமான பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்றால், உலகம் முழுவதும் இந்த வானத்தையும், பூமியும், சூரியன், சந்திரன், செடி, கொடி இப்படியாக உங்களையும் என்னையும் படைத்த தேவனை வணங்காமல், தேவனுக்கு விரோதமாக கல்ல மண்ணை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலையை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு போட்டோவை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மக்களுக்கு விரோதமாக பாவத்தை மக்களுக்கு விரோதமாக இல்லை, தேவனுக்கு விரோதமாக இவர்கள் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தெரிந்தும் செய்யவில்லை, அறியாமை நிமித்தமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தேவனை வணங்காமல் மனிதனால் உருவாக்கப்பட்ட கல்ல மண்ணை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனால் உருவாக்கப்பட்ட கல்லு மண். அது கண்ணிருந்தும் பார்க்காது, காதிருந்தும் கேட்காது, வாய் இருந்தும் பேசாது, மூக்கு இருந்தும் முகராது, கால்கள் இருந்தும் நடக்காது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது திருப்பதி ஏழுமலையான் கோயிலாக இருந்தாலும் சரிதான், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரிதான், காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரிதான். அது யாரால் உருவாக்கப்பட்டது என்றால் மனிதனால் உருவாக்கப்பட்டது. நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். மனிதனால் உருவாக்கப்பட்டது எதுவும் கடவுள் அல்ல. நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதனால் உருவாக்கப்பட்டது. ஒரு ஃபோனை வைத்துக் கொள்ளுங்கள், அதையும் மனிதன் தான் உருவாக்குகிறான். இப்படி நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். மனிதனால் உருவாக்கப்பட்டது எதுவும் கடவுள் அல்ல. அப்ப யார்தான் கடவுள்? அப்படி என்று ஒரு கேள்வி நீங்கள் கேட்பீர்கள் அல்லவா? இந்த வானத்தையும், பூமியும், சூரியன், சந்திரன், உங்களை என்னையும் அனைத்தையும் படைத்தது தேவன். சரிங்களா? தேவனுக்கு உருவம் கிடையாது. நீங்க நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு உருவம் கிடையாது. தேவன் ஆவியாக இருக்கிறார். நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் நடந்து கொண்டு வேணாலும் தேவன் நோக்கி பார்க்கலாம். அதாவது ஜெபிக்கலாம், வேண்டலாம். படுத்துக்கொண்டு, உட்கார்ந்திக் கொண்டு. ஆனால் மாறாக ஒரு கல்ல மண்ணையோ, அல்லது ஒரு சிலையோ, அல்லது ஒரு போட்டோவையோ வணங்குவது மிகவும் பாவம். அந்த பாவத்தை நீங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது. இது நான் கூறவில்லை, தேவன் கூற சொன்னார். நான் கூறிவிட்டேன். பாருங்கள், உலகம் முழுவதுமே அநேக பேர்கள் இந்த பாவத்தை தான் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இது இந்த இந்த பதிவானது தமிழ்நாட்டு மக்களுக்கான பதிவு அல்ல. இந்தியாவின் மக்களுக்கான பதிவு அல்ல. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கான பதிவு. உலகத்தையே தேவன் தான் படைத்தார். நீங்கள் தேவனை வணங்காமல் மாறாக மனிதனால் உருவாக்கப்பட்ட கல்ல மண்ணையோ, போட்டோவையோ அல்லது மனிதர்களையோ வணங்கிக் கொண்டு இருக்கிறீர்கள். இதுதான் பாவம். கொலை செய்வது பாவம், ஏமாற்றுவது பாவம், பொய் கூறுவது பாவம்,
பித்தலாட்டம் பண்ணுவது பாவம், கொலை செய்வது பாவம். இப்படியாக அநேக பாவங்கள் இருக்கிறது. விபச்சாரம் பண்ணுவது பாவம். இது ஒரு பாவம் என்பது போல, மனிதனால் உருவாக்கப்பட்ட கல்லு மண்ணையோ, ஃபோட்டோவையோ வணங்குவதும் பாவம். அந்த பாவத்தை நீங்கள் அறியாமையால் தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்து விட்டேன். இது பாவம் என்று உங்களுக்கு தேவன் அறிவிக்க சொன்னார். நான் உங்களுக்கு அறிவித்து விட்டேன். திரும்பவும் நீங்கள் பாவம் செய்தால் தேவனால் தண்டிக்கப்படுவீர்கள். நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறுகிறேன். நன்றாக கேளுங்கள். நீங்கள் பெற்ற பிள்ளை பக்கத்து வீட்டில் போய் ஒரு ரூ. 100 திருடி விட்டான். நீங்கள் பெற்ற பிள்ளை. அதை நீங்கள் பார்க்கிறீர்கள். பார்த்துவிட்டு, இது திருடுவது பாவம், இதை நீ செய்யாதீர்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். திரும்பவும் மறுநாளில் அந்த வீட்டில் போய் ரூ. 200 திருடி அவன் மாட்டிக்கொண்டான். அந்த வீட்டில் உள்ள உரிமையாளர்கள் பார்த்துவிட்டு அவர்களை அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள். அப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்கள் பார்த்து என்ன சொல்வீர்கள்? நான் முதல் தடவையில் திருடும்போதே அவனிடம் நான் கூறினேன். ஆனால் அவன் திருந்தவில்லை. திரும்பவும் 2ஆம் முறை திருடி அவன் மாட்டிக்கொண்டு, உதை வாங்கிக் கொண்டு பாவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்று ஒரு கோபம் வருமல்லவா? அதேதான் தேவன் என் மூலம் உங்களுக்கு அறிவிக்க சொன்னார். நான் அறிவித்து விட்டேன். கல்லை மண்ணை வணங்குவது பாவம். அந்த பாவத்தை செய்யாதீர்கள் என்று நான் உங்களுக்கு கூறிவிட்டேன். நீங்கள் திரும்பவும் பாவத்தை செய்தால் தண்டனை அந்த பையன் எப்படி வாங்கினானோ, தந்தை திருடாதே என்று கூறிவிட்டார். திரும்பவும் திருடினான். முதலாளி, அந்த உரிமையாளர், அந்த வீட்டுக்காரர் அவனை அடிக்கிறார். தண்டனை அவனுக்கு கிடைத்துவிட்டது. நான் உங்களுக்கு கூறிவிட்டேன். என்ன என்று? கல்லு மண்ணு வணங்குவது பாவம். அதாவது பொய் கூறுவது பாவம், பித்தலாட்டம் பண்ணுவது பாவம், ஏமாற்றுவது பாவம், மனிதனால் உருவாக்கப்பட்ட கல்லு மண்ணை வணங்குவது பாவம் என்று உங்களுக்கு நான் கூறிவிட்டேன். திரும்பவும் நீங்கள் தவறு செய்தால் தண்டனை யாருக்கு கிடைக்கும்? தவறு செய்பவருக்கு கிடைக்கும். புரிகிறதா? இந்த பதிவை பார்த்து அநேக நபர்கள் என் மீது கோபப்படுவீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் கூறவில்லை. தேவன் கூற சொன்னார். நான் கூறிவிட்டேன். தவறு செய்தால் தண்டனை யாருக்கு கிடைக்கும்? தவறு செய்பவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். மெய்யான தேவனை வணங்காமல் நீங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட கள்ள மண்ணை வணங்கிக் கொண்டிருந்தால் யாருக்கு தண்டனை கிடைக்கும்? நீங்களும் அறியாமைய விதமாக தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த சிலையாகப்பட்டது கண்ணிருந்தும் பார்க்காது, காதிருந்தும் கேட்காது, மூக்கு இருந்தும் முகராது, வாயிருந்தும் பேசாது, கை கால் இருந்தும் நடக்காது. ஏனென்றால் அது ஒரு சிலை. நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான பாவத்தை நீங்கள் ஒருபோதும் செய்யாதீர்கள். செய்தால் தேவன் தண்டிப்பார். நான் உங்களுக்கு கூறிவிட்டேன். நீங்கள் உணர்ந்து கொள்வதும் உணராமல் நான் நல்வழி இதுதான் நல்ல வழி என்று கூறிவிட்டேன். நீங்கள் திரும்பவும் முள்ளுள்ள பாதையில் நடந்து
முள்ளுள்ள பாதையில் நடந்து, அதாவது முள்ளுள்ள பாதையில் நடந்தால் முள்ளு குத்தும், ரத்தம் சிந்தும். உங்கள் காலில் உள்ள ரத்தம் தான் வேஸ்ட்டாக போகும். முள்ளுள்ள பாதையில் நடந்து ரத்தம் சிந்தி வேஸ்ட்டா போய், திரும்பவும் நல்ல பாதையில் நீங்கள் நடப்பதைக் காட்டிலும், திரும்பவும் நல்ல பாதையில், அதாவது திரும்பவும் முள்ளுள்ள பாதையில் நடப்பதைக் காட்டிலும், நல்ல பாதையில் நடப்பது எவ்வளவு நன்மையாக இருக்கும். நீங்கள் முதல் தடவை நல்ல பாதையில் நடக்கலாமா அல்லவா? முதல் தடவையிலே, அதாவது முதலிலே நீங்கள் நான் கூறும் பாதையில் நீங்கள் நடக்கலாம் அல்லவா? நடந்தால் உங்களுடைய உங்கள் கால்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதாவது மெய்யான தேவனை தேடினால், நீங்கள் சிறப்பான முறையில் வருவீர்கள். தேவன் உங்களுக்கும் அற்புதத்தை செய்வார். நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இது தமிழ்நாட்டு மக்களுக்கான பதிவு அல்ல. இந்தியாவின் மக்களுக்கான பதிவு அல்ல. என்னுடைய நோக்கம் உலகத்திற்கான பதிவு. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கான பதிவு. இவர்கள் அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். மெய்யான தேவனைப் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இது தேவனுடைய குமாரன். தேவனுக்கு உருவம் கிடையாது என்று கூறிவிட்டேன். நீங்கள் எங்கே வேணாலும் ஜெபித்துக் கொள்ளலாம். நடந்து கொண்டு, ஓடிக்கொண்டு, படுத்துக்கொண்டு நீங்கள் சர்ச்சுக்கு தான் வர வேண்டும் என்று ஒரு கட்டாயம் கிடையாது. ஆனால் மாறாக மனிதனால் உருவாக்கப்பட்ட கல்லு மண்ணையோ ஒரு ஃபோட்டோவையோ வணங்குவது தான் பாவம். அந்த பாவத்தை நீங்கள் செய்யாதீர்கள். நான் கூறிவிட்டேன், என் மீது ஒருவரும் கோபப்படக்கூடாது. நான் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை, வற்புறுத்தவில்லை. தேவன் கூற சொன்னார், கூறிவிட்டேன். நீங்கள் நல்வழி நடப்பதும் நல்ல பாதையில் செல்வதும் உங்களுடைய விருப்பம். சரிதானே? இப்பவும் கூறுகிறேன், இது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கான பதிவு. தமிழ்நாட்டு மக்களுக்கான பதிவு அல்ல. உலகத்தில் அநேக மக்கள் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். தேவனை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நாம் மாறாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? படைக்கப்பட்ட இந்த உலகத்தையே படைத்த தேவனை வணங்காமல், மாறாக மனிதனால் உருவாக்கப்பட்ட கல்ல மண்ணை வணங்கிக் கொண்டிருக்கிறோம். சரிதானே? உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை நீங்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறீர்கள். அந்த குழந்தை உங்களை அம்மா என்று அழைக்காமல், அப்பா என்று அழைக்காமல் மற்றவர்களை அழைத்தால் உங்களுக்கு கோபம் வரும் அல்லவா? அதேபோல தான் இந்த வானத்தையும் பூமியும் சூரியன் சந்திரன் செடி கொடி அனைத்தும் படைத்தது தேவன். நீங்கள் தேவனை வணங்காமல் மாறாக நீங்களே ஒரு சிலையை உருவாக்கி கொண்டு, நீங்களே ஒரு ஃபோட்டோவை வைத்துக்கொண்டு, வணங்கிக் கொண்டு அநேக பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாவம் பெரும் குற்றமாக இருக்கிறது. அதனால் அதனை ஒருபோதும் செய்யாதீர்கள். தேவன் கூற சொன்னார், கூறிவிட்டேன். திரும்பவும் தவறு செய்யாதீர்கள். இத்துடன் என்னுடைய பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன்.